பொதுவா மார்க்கெட்ல எல்லா இடத்துலயுமே வந்து 2 நாள், 3 நாள் நிக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அத்தர்னாலே பொதுவா வந்து அ காசு நெறைய குடுத்து வாங்குனா, இல்லைனா ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கக்கூடிய பெர்ஃப்யூம் அப்படின்னாக்கா, அது ரொம்ப நேரம் நிக்கும் அப்படின்னு ஒரு தவறான கருத்து வந்து மக்கள்ட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பொதுவா அரபு நாட்ல, இல்லைனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, யுஎஸ்ல இந்த மாரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸஸ் இருக்கு இல்லையா? பெர்ஃப்யூம் இருக்கட்டும், அத்தர் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவங்க துணியிலேயே நெக்ஸ்ட் டே இல்லைனா 2 நாளுக்கு அப்புறம் கூட அந்த துணியை ஸ்மெல் பண்ணி பார்த்தா, அந்த ஸ்மெல் வந்து லைட்டாக துணியிலே இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஏசிக்குள்ளேயே இருக்கிற ஒரு பழக்கம். இந்த கல்ஃப் வந்து பொதுவாக சூடு இருக்கிற கண்ட்ரி. ஆனால் மக்கள் வந்து ஏசிக்குள்ளே தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கட்டும், இல்லை பஸ்ஸில் இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், மால்ஸ், கடை, பொதுவாக நம்ம ஜென்ரல் ஸ்டோர் தெருவில் இருக்கிற ஜென்ரல் ஸ்டோர் போகிற மாதிரி அங்கே ஸ்டோர் வந்து பக்காலான்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ஸ்டோரில் போனால் கூடமே அது வந்து ஒரு ஏசி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரை தான் பார்க்க முடியும் மோஸ்ட்லி. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் வந்து மோஸ்ட்லி ஏசிக்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த கிளைமேட் இருக்குல்ல, அந்த என்வாயர்மெண்ட் ஜில்லுன்னு இருக்கிற என்வாயர்மெண்ட்லேயே இருந்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இவாப்ரேட் ஆகாது சீக்கிரமாக. அதனால தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் ஒரு டைம் ஒரு வாட்டி ஃப்ரேக்ரன்ஸ் தடவிட்டாங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சீக்கிரம் இவாப்ரேட் ஆகாமல் பாடியிலேயே இல்லைனா துணியிலேயே ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்குது. ஒன்று, இது வந்து கல்ஃப் கண்ட்ரி பற்றி பேசுகிறேன். மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இல்லைனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போனோம் அப்படின்னா யுஎஸ்ஏ, யூரோப் இந்த பக்கம் போனோம் அப்படின்னாக்கா அங்கே நேச்சுரலாகவே டெம்பரேச்சரே வந்து குளிராக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் இல்லை ஆஃபீஸ்க்குள்ளேயும் அவங்க வந்து இது நார்மல் குளிருக்கு இல்லாமல் ஏசியும் தனியாக வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேயும் வந்து இவாப்ரேஷன் ரேட் வந்து குறைவாக இருக்கும். இதை நம்ம இந்தியா கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்தியாவில் இருக்கிற சூடு, ஸ்பெஷலி நம்ம வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற நம்மளுக்கு அடிக்கிற சூட்டை வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து தாங்காது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பர்ஃப்யூமே கூட ஒரிஜினல் பிராண்டட் எது 3 நாள் 2 நாள் வரைக்கும் லாஸ்டிங் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையோ, அதே பர்ஃப்யூமை கொண்டு வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணாக்கா பொதுவாக ஒரு சராசரி மனுஷன் எப்படி வாழ்கிறானோ அந்த வாழ்க்கையை வாழ்கிற ஒரு ஆள் வந்து அதே பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்கன்னா கூட 6 மணி நேரத்தில் அது போயிடும். ஏன்னா இங்கே இருக்கிற சூடு அவ்வளோ எவாப்ரேட் வந்து அது சீக்கிரம் ஆகும். இங்கே இந்தியாவில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏசியிலே இருக்கிற மக்கள் கூட இங்கேயும் இருக்காங்க, இல்லைன்ட்டு இல்லை. பாஷாக இருக்கிறவங்க ரொம்ப ஆஃபீஸ்க்கு போனோமா, ஆஃபீஸில் ஏசியில் இருக்கோமா, காரில் உட்காந்தோமா, பிக்கப் ட்ராப்பில் இல்லை பர்சனல் கார்லேயே ஏசி போட்டு வந்தோமா, வீட்டுக்கு வந்தோமா, வீட்டில் ஏசியில் இருந்தோமா, இந்த மாதிரி இருக்கிற மக்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 2 நாள் 3 நாள் பிகாஸ் ஆஃப் ஏசியிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரெகுலர் லைஃப்பில் இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 2 நாள் 3 நாள் துணியில் தாங்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸு போடுறோம், வெளியே மார்க்கெட்டுக்கு போகிறோம், இல்லை நிறைய இடங்களுக்கு போகிறோம், பஸ்ஸில் ஏறுறோம், ட்ரெயினில் ஏறுறோம், அவ்வளோ சூட்டில் மக்கள் மத்தியில் போயிட்டு வரோம், ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கண்டிப்பாக எவாப்ரேட் ஆகிடும். இதுவே நீங்கள் வந்து ஒரு வீட்லேயே இருக்கீங்க, ஃப்ரேக்ரன்ஸ் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த துணி வந்து போட்டுட்டு கழட்டி ஒரு ஹேங்கர்லேயே எங்கேயோ மாட்டி வச்சிட்டேங்க, வீட்டுக்குள்ளேயே அந்த துணி இருக்குது அப்படின்னா 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட அந்த துணியில் உங்களுக்கு ஸ்மெல் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஹீட்டுக்கு கொண்டு போகல, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அத்தருமே கூட வந்து ஒரு துணியில் தடவி துணி யூஸ் பண்ணாமல் வீட்லேயே கபட்லேயே மாட்டி வச்சுட்டு 3 நாளுக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், அந்த துணியில் அந்த அத்தரோட ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதே அத்தரை நீங்கள் ஒரு நாள் உங்கள் துணியில் தடவி ஒரு நாள் வெளியே போட்டு வெளியே போயிட்டு வாங்க, அந்த துணியில் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் மேபி 2 to 5% தான் உங்களால் ஸ்மெல் பண்ண முடியும். தட் இஸ் தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லாஞ்சிவிட்டி, எவ்வளோ நேரம் அந்த அத்தர் வந்து தாக்கு பிடிக்குதுன்றது. ஸோ இது பேசிக் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுனாக்கா அந்த லாஸ்டிங் எங்கே எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அது வந்து எந்த அத்தரில் கிடைக்கும், அதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும்.